சங்கீதம் 112 முதல் 8 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். எல்லாரும் சொல்லுங்க, அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்க பண்ணுவது எப்படி? கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்கிற இருதயத்தை குறித்து நாம் கடந்த 1-2 வாரங்களாக நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். சில காரியங்களை ஏற்கனவே 2 வாரமாக சொன்னேன். இப்போ வரப்போகிற வாரங்களில் சில காரியங்களை குறிப்பாக சொல்ல போகிறேன். அது எதை பற்றி என்று சொன்னால், எந்தெந்த விஷயத்தில் உங்கள் இருதயத்தை உறுதிப்படுத்த வேண்டும், எந்தெந்த சத்தியத்தை எடுத்து உங்கள் இருதயத்தில் வைத்து அந்த இருதயத்தை உறுதியாக இருக்க பண்ண வேண்டும். எதை கொண்டு உறுதிப்படுத்துவது? வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்துவதுன்னு சொல்லிட்டோம். வார்த்தையை வச்சு தான் இருதயத்தை உறுதியாக்கணும்னு சொல்லிட்டோம். வார்த்தைன்னு சொன்னால் அது ரொம்ப பொதுவாக இருக்குது. எந்த வார்த்தையை, எந்த வாக்கு தத்தங்களை, எதை எடுத்து உள்ளத்தில் வைக்கிறது, எந்த விதமான சத்தியங்களை உள்ளத்தில் வைத்து உறுதிப்படுத்துவது, உறுதியாக இருக்க பண்ணுவது என்பது குறித்து போதிக்க போகிறேன். முதலாவது ஆரம்பிப்போம். புது சிருஷ்டிப்பை குறித்த சத்தியங்களை, த ரியாலிட்டிஸ் ஆஃப் நியூ கிரியேஷன், புது சிருஷ்டிப்பை குறித்த உண்மைகளை, வேத வசனம் கூறும் உண்மைகளை எடுத்து உங்கள் இருதயத்தில் அதை வைத்து இருதயத்தை இந்த சத்தியங்களால் உறுதியாக இருக்க பண்ண வேண்டும். அதாவது நீங்கள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. இதை குறித்த உண்மைகள் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதனுடைய அர்த்தம் என்ன, எப்படி நான் புது சிருஷ்டியானேன், ஏன் புது சிருஷ்டி ஆக வேண்டியதாக இருந்தது, எப்படி என்னை புது சிருஷ்டி ஆக்குனாரு, இந்த புது சிருஷ்டி ஆனதன் மூலமாக என்ன விளைவுகள், இது வாழ்க்கையில் எனக்கு என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது, இதையெல்லாம் புரிந்து கொண்டு அந்த உண்மைகளை, அந்த சத்தியங்களெல்லாம் எடுத்து உள்ளத்திலே திரும்ப 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 வைத்து அதை எண்ணி பார்த்து அதை தியானித்து அதை இருதயத்தில் வைத்து இந்த காரியங்களால், இந்த புதிய சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகளால் உங்கள் இருதயத்தை உறுதிப்படுத்த வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு சில காரியங்களை சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். இது 1-2 வாரத்துக்கு இதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப அற்புதமான சத்தியம் இது. திருப்புவோம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த 5:17ங்கிறது ரொம்ப பிரபலமான வசனங்கள். வாசிக்கிறது எப்படி வாசிப்போம்? இப்படி இருக்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்படி இருக்கன்னு சொல்லியிருக்கனால எப்படி இருக்கன்னு கேட்கணும். அதுக்கு தான் 16 வாசித்தேன். ஏன்னா இப்படி இருக்கன்னு போது அங்கே ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா அங்கே ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லுது இந்த வசனம். இப்படி இருக்க. அப்போனா இந்த வசனத்தை நான் விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் இதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தா அதை விளங்கிட்டாதான். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று இப்பேற்பட்ட ஒரு அபாரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. இதனுடைய அர்த்தத்தை நான் பூர்ணமாக விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் இந்த இப்படி இருக்கன்னு ஏன் சொல்லியிருக்குது, எதை பற்றி சொல்லியிருக்குது இதை கவனிக்க வேணும். அதனால தான் 16ஆம் வசனம் முக்கியம். நல்லா கவனிங்க, மிகவும் முக்கியமான சத்தியம் வாழ்க்கையிலேயே இது. இப்படி இருக்குன்னு ஏன் சொல்லியிருக்குது? 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்குது, ஆகையால் இது முதற்கொண்டு. அப்போ இதுநாள் வரைக்கும் ஒரு விதமாக சிந்தித்து கொண்டிருந்தோம். இப்போ சொல்கிறாரு இது முதற்கொண்டு. பவுல் சொல்கிறாரு, இனிமே கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இந்த வெளிப்பாடு இயேசு ஆண்டவர் என்கிற வெளிப்பாட்டை பெற்ற பிறகு இது முதற்கொண்டு, இனிமே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்த பிறகு இது முதற்கொண்டு, எல்லாரும் சொல்லுங்க இது முதற்கொண்டு, நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். மாம்சத்தின்படி அறிவது என்றால் என்ன? பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. மாம்சத்தின்படி, நோ சம்படி அக்கார்டிங் டு த ஃப்ளஷ் அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்தில். அப்ப மாம்சத்தின்படி ஒருவரை அறிகிறது என்றால் என்ன? நாம் எல்லாம் மாம்சத்திலே இந்த உலகத்தில் வாழுகிறோம். ஆவிகள், மனம் இருக்குது, மாம்சத்தில் வாழுகிறோம். ஆகவே நாம் மாம்சத்தின்படி தான் ஒரு மனுஷனை அறிகிறோம். அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே சொல்லுங்க, அவர் 5 அடி 6 அங்குலம் இருப்பாருங்க, இப்படி இருப்பாருங்க, அப்படி இருப்பாருங்க, மூக்கு இப்படி இருக்குங்க, மொழி இப்படி இருக்குங்க, டக்குன்னு அதை தான் அவங்களுக்கு
சொல்லுகிறோம். மாம்சத்தின்படி அறியோம்னு சொல்றாரு. ஆனா மாம்சத்தின்படி தான் அறிந்து கொள்வதுதான் இந்த உலக வாழ்க்கையின் பழக்கமாய் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளவும், நம்மையும் மற்றவர்களையும் நாம் மாம்சத்தின்படி அறிகிறவர்களா இல்லாமல் எதன்படி அறியணும்? வார்த்தையின்படி அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க, வார்த்தையின்படி அறிந்து கொள்ளணும். வார்த்தையின்படி அறிந்து கொள்ளும் போது இந்த உள்ளான மனிதனில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. நான் உள்ள இருக்கிறேன்னு இவருக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஏன்னா வெளியே தான் அவர் பார்க்குறாரு. என் முகத்தை தான் பார்க்குறாரு, என் சட்டையை தான் பார்க்குறாரு, என்னுடைய உயரத்தை பார்க்குறாரு, குட்டையா நெட்டையா தடியா உருளியா அதை தான் பார்க்க முடியும் அவரால். வேற எதையும் பார்க்க முடியாது இந்த கண்களால். ஆனால் இந்த வார்த்தைக்கு சென்றார் என்றால் இந்த வார்த்தை நான் எப்படி இருக்கிறேன், என்னவா இருக்கிறேன் என்பதை குறித்து, என்னுடைய உள்ளான மனிதனை குறித்து, என்னுடைய ஆவி மனிதனை குறித்த ஒரு படத்தை கொடுக்கிறது. அப்ப 112ஆம் சங்கீதத்தில் படம் யார் படம்? நம்ம படங்க. ஸ்டுடியோவில் போய் போட்டோ எடுக்கும்போது எப்படி போவீங்க? பரட்ட தலையோட போக மாட்டீங்க. படம் எடுத்துகிட்டு வந்தாலும் அப்படியே போய் உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். போட்டு சூட்டு கட்டெல்லாம் போட்டு டையெல்லாம் போட்டு நல்லா பவுடர்லாம் அடித்து தலைகளெல்லாம் ஒழுங்காக ஒரு முடி கூட அப்படி இப்படின்னு இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக சீவி எல்லாம் பண்ணி அங்கே போய் ஜிபியும் கண்ணாடி எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் அங்கேயும் டச்சப் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்தப்ப போனது வந்ததெல்லாம் கொஞ்சம் அவன் டச்சப் பண்ணி கொடுப்பான். இவ்வளோ வேலை பண்ணுறோம் இல்லையா? ஏன்னா பர்ஃபெக்ட் பிக்சராக இருக்க வேணும் என்று சொல்லி 112வது சங்கீதம் உங்களையும் என்னையும் குறித்த பர்ஃபெக்ட் பிக்சர். எந்த அப்பளுக்கு மற்ற பிக்சர். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் தங்கும், அது என் பிக்சர். துர்ச்செய்தியை கேட்டாலும் அவன் பயப்படாதிருப்பான், என்னுடைய பிக்சர். இருதயம் கர்த்தரை நம்பி திருடனாயிருக்கும், அது என்னுடைய பிக்சர். அசைக்கப்படாதிருப்பான், அது என்னுடைய பிக்சர். அவன் நித்திய கீர்த்தி உள்ளவனாய் விளங்குவான், அது என்னுடைய பிக்சர். பாருங்க, இது எந்த பிக்சரை நீங்க எங்கேயும் கேட்க முடியாது. உங்க அம்மா அப்பாட்ட கேட்டீங்கன்னா கூட நீ சரியான மக்கு, நீ எதுக்கு உதவுவாங்க, அதுதான் பிக்சர் அவங்க மைண்ட்ல இருக்கிறது. அப்ப அந்த பிக்சரின் படி போக முடியாது. நீங்க சில நேரத்தில் அவங்க சரியா சொல்லி தர்றது இல்லை. பாருங்க, அவங்க வெறுப்புல இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்பா மேல கோபம், அப்பாவுக்கு அம்மா மேல கோபம், இல்ல அவங்க ஏதாவது சொந்தக்காரங்க மேல கோபம், ஏதாவது ஒன்றத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீ வேற என் உயிரை வாங்குறியம்பாங்க. அதுதான் அவங்க பிக்சர். நீ வேற ஒரு பெரிய பாரமா இருக்கிறிய, அது அவங்க பிக்சர். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லும் போது பாருங்க, அவங்க எல்லாம் வெளியே தான் பார்க்குறாங்க. நீங்க படிச்சிருக்கீங்களா, படிக்கலையா, நல்ல சம்பளம் வாங்குறீங்களா இல்லையா, நீங்க எவ்வளவு கொண்டு வரீங்க வீட்டுக்கு, என்ன செய்தீங்க, என்ன செய்யல, இப்படி வெளிப்புறமான காரியங்களை தான் அவர்கள் பார்க்கிறார்கள் இல்லையா? ஆனால் ஆவிக்குரிய பெற்றோர் தான் எதை பார்ப்பாங்க? இந்த 112ஆம் சங்கீதத்தில் இருக்கிற இந்த பெர்ஃபெக்ட் பிக்சரை பார்ப்பார்கள். இந்த பெர்ஃபெக்ட் படத்தை பார்த்து, பூரணமான இந்த படத்தை பார்த்து, அந்த படத்தின் மூலமாக உங்களை அவர்கள் அறிந்திருப்பார்கள். அப்ப உங்க பிள்ளைகளை நீங்க பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இவனுடைய வீட்டிலே இவளுடைய வீட்டிலே தங்கும், பயப்படாதிருப்பான், அசைக்கப்படாதிருப்பான், உறுதியாயிருப்பான். இப்படி பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கறது இல்லை. நாம மாம்சத்தின்படி தான் அறிகிறோம். இப்ப விளங்குதா என்னன்னு? இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம்னு என்ன அர்த்தம்? இனிமே ஒரு ஆளை பார்த்து வெளிப்புறத்தில் நாங்க பார்க்கறத வச்சு கணக்கு போடுறது இல்லை. அவன் ஏழையா இருக்கானா, பணக்காரனா இருக்கானா, உயரமா இருக்கானா, குள்ளமா இருக்கானா, அவன் நல்லவனா கெட்டவனான்ற வெளிப்புற தோற்றத்தை வைத்து நாங்கள் இனி பேசுறதில்லை அப்படிங்கிறாரு. இனி முதற்கொண்டு மாம்சத்தின்படி நாங்கள் ஒருவனையும் அறியோம். அப்ப எப்படிதான் அறிய போறாங்க? மாம்சத்தின்படி அறியோம் சொன்னா வார்த்தையின்படி அவர்கள் அறிய போகிறார்கள். பாருங்க, சொல்றாங்க ஒரு உதாரணத்தை, நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், கிறிஸ்துவை பார்த்திருக்கிறோம், சீஷர்கள்லாம் அவரோட கூட இருந்தவங்க பார்த்திருக்கிறாங்க. யோவான் சொல்லுகிறார், நாங்கள் அவரை தொட்டு பார்த்தோம், அவரோட தங்கி இருந்தோம், அவர் போராட்டங்கள்லாம் போயிருக்கிறோம், அவருடைய அற்புதங்களை பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். ஆனால் அவரை மாம்சத்தின்படி அறியாமல் அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை, யாரை? கிறிஸ்துவை இனி ஒருபோதும் மாம்சத்தின்படி அறியோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்க, ஒரு பையன் சாட்சி சொன்னான், பயத்தினாலும் நடுக்கத்தினாலும் பிடிக்கப்பட்டிருந்தான். சொல்றான், சின்ன வயசுலேருந்தே எதை கண்டாலும் பயம், நடுக்கம், அப்படியே அலறுவேன், அப்படியே கிரிப்புள் பண்ணிடும் என்ன அந்த பயம். ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, அப்படியே நடுங்கிட்டே இருப்பேன், எதை கண்டாலும் பயம், போக முடியாது, வர முடியாது, படிக்க முடியாது, ஒன்று எல்லாம் கெட்டு போச்சு என் வாழ்க்கையில். இந்த பயத்தினாலே எல்லாம் கெட்டு போச்சு. என்னப்பா ஆச்சு? நீங்கள் கூட்டத்தில் கலந்துக்கிட்ட பிறகு என்ன ஆச்சு? ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரசங்கிக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது, இந்த சிலுவையை
அந்த சிலுவை காட்சியை இந்த மேடையில் நான் கண்டு கொண்டிருந்தேன். இயேசு சிலுவையில் தொங்குகிறார், அங்கே ரத்தம் வடிகிறது, அவர் அங்கே கோர மரணத்தை எனக்காக அனுபவித்தார். நீங்கள் சொல்லும் போதெல்லாம் அப்படியே என் கண்ணில் பார்க்கறது போல தரிசனம் மாதிரி பார்த்தேங்க. எனக்கு பயத்தில் நல்ல விடுதலை உண்டாயிடுச்சு. 2 நாளாக அதான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மேடையை பார்க்கும் போதெல்லாம் அந்த காட்சியை தான். என்ன அற்புதம் பாருங்க. நான் தான் அந்த மேடையில் நின்னேன், எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் அவனுக்கு தெரியுது. ஏன் என்று சொன்னால் அந்த தரிசனம் எங்கேருந்து வந்தது? அவனுக்கு நான் பிரசங்கிக்கிற பிரசங்கம் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி பிரசங்கிக்காமல், அவர் கல்வாரி சிலுவையில் பாட்ட பாடுகள், அதனுடைய அர்த்தம், அது யாருக்காக, எவருக்காக, அது என்றைக்கு எப்படி நம்மை வாழ வைக்கிறது, எதற்காக ரத்தம் சிந்தினார், எதற்காக அந்த கோர மரணம், இதெல்லாம் நான் விவரித்து சொல்லுகிற போது அவனுக்கு அதை குறித்த சத்தியங்கள் அவனுக்கு தரிசனமாக கொடுக்கப்படுகிறது. அவன் அதை பார்த்துருக்கிறான். உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே 4 கிறிஸ்தவங்க இருந்தாங்கன்னா இப்படி பண்ணியிருப்பாங்க. பிரதர், இயேசுவை பார்த்தேன் நீங்களே தொங்குறத, தாடி எவ்வளோ பெருந்திருக்கு, நல்ல நீள தாடியா, எவ்வளோ பெருசு இருக்கும், கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசு இருக்குமா, நல்லா அடர்த்தியா இருந்ததா, நீளமா இருந்ததா, வெட்டி இருந்தாரா, டிசைன் பண்ணியிருந்தாரா, அவர் என்ன உயரா இருப்பாரு பிரதர் அப்படிம்பாங்க. அவர் ஆளு தடியா இருந்தாரா இயேசு, நீங்க பார்த்தேன் நீங்களே சிலுவையில் தொங்குற இயேசுவை, அவர் தடியா இருந்தாரா, ஒல்லியா இருந்தாரா? கிறிஸ்தவர்கள் மனம் பாருங்க, இன்னும் புரிந்து கொள்ளல. அவங்க மாம்சத்தின்படிதான் இயேசுவையே கண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் ஒரு ஆள் பண்ணிட்டு இருந்தாராம் பாருங்க. ஆண்டவரே உம்முடைய காயங்கள், கர்த்தாவே உம்முடைய முதுகில ஏற்பட்ட காயங்கள், ஐயோ அந்த கல்வாரியில உம்முடைய முதுகில எப்பேற்பட்ட கர்த்தர் வாய மூடு அப்படின்னா, அது ஜெபம் இருக்கும் போது கத்த சொல்றான் வாய மூடுப்பான்னு. ஏன் காயங்கள்லாம் 2000 வருஷம் ஆச்சு ஆறி போய். இப்போ சென்டிமெண்டெல்லாம் நீ கத்திட்டு இருக்காது. ஆண்டவரே உம்முடைய காயங்கள், ஆண்டவரே உம்முடைய தழும்புகள், ஆண்டவரே இந்த ரத்தம் வடிகிறது, அழுகாதையா நேரம். இதே பண்ணி பண்ணி பழக்கமா இருக்கு பாருங்க. அவருக்கு ஆச்சரியம், என்னடா ஆண்டவரே வேணான்றாரு. இதெல்லாம் அழுகாது நீ, 2000 வருஷம் ஆச்சு, இது காஞ்சி எல்லாம் சரியா போச்சு, நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற? நீ இப்ப என்ன பண்ணணும், அந்த காயங்கள் சரீரத்திலே உன்னை குணமாக்கும் தழும்புகள் என்பதை விளங்கி கொள்ளியா அப்படின்னாராம். ஆண்டவரே என்னை குணமாக்குகிற உம்முடைய தழும்புகளுக்காக ஸ்தோத்திரம். எனக்காக காயப்பட்டீர், என்னுடைய அக்கிரமங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், என்னுடைய நோய்களையும் என்னுடைய வேதனைகளையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்தீர். என்னுடைய நோய் அந்த அடியில அடங்கி இருக்கிறது. அந்த காயங்கள், அந்த தழும்புகள் என்னை குணமாக்கும் தழும்புகளாய் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர்ப்பட்ட காயங்கள் என்னை இன்றைக்கும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை குணமாக்குகிற தழும்புகளாய் இருக்கிறதேன்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிச்சா, கர்த்தர் அதுல பிரியமா இருக்கிறார். இந்த சென்டிமெண்டல் கேம் எல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காது பாருங்க. இந்த கிறிஸ்தவங்க ஃபுல்லா அந்த சென்டிமெண்டல் கேம்ல தான் இருக்கிறாங்க. ஆண்டவரே பரலோகம் பார்த்துட்டு என்னத்தை பண்றதுன்னு என்னைக்குதான் விளங்கும். என்ன அதுக்குதான் வேத வசனத்தை வாசிக்கணும் சொல்றாரு. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் சொல்றாரு, நாங்களாம் வெளிப்பாடு மனுஷர் இல்லையா, நாங்கள் இதெல்லாம் வெளியில் ஆள் எப்படி இருக்கிறான்றது முக்கியமே கிடையாது. இது முதற்கொண்டு இப்போ வித்தியாசமா நாங்கள் பார்க்குறோம். இது முதற்கொண்டு ஆள் நெட்டையா குட்டையா பிரச்சனை கிடையாது, தடியா மெல்லிசான்னு பிரச்சனை கிடையாது இல்லையா. இது முதற்கொண்டு இந்த ஆள் என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம், என்ன இனம், இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. இது முதற்கொண்டு அதெல்லாம் கிடையாது. இது முதற்கொண்டு எப்படி நாங்கள் மாம்சத்தின்படி ஒருவனை அறிவோம், அப்படி எப்படிதான் அறிவோம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்ன ஒரு காட்சி பாருங்க. இந்த காட்சியை பார்க்கிறீர்களா? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்கிற காட்சி கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு மனதுக்கு முன்பாக தினதோறும் நிற்கிறதா? நீங்கள் உங்களை காணும் போதும் மற்ற விசுவாசிகளை காணும் போதும் எதை காண்கிறீர்கள்? மாம்சத்தின்படி அறிகிறீர்களா, அல்லது இந்த வார்த்தையின்படி அவர்கள் உள்ளே ஆவியில எப்படி இருக்கிறார்கள் என்கிறத அறிகிறீர்களா? மாம்சத்தின்படி அறிகிறீர்களா, அல்ல ஆவியின்படி அறிகிறீர்களா? இந்த வார்த்தையை கொண்டு தேவ ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியத்தின்படி ஒரு மனுஷனை அறிகிறீர்களா, அல்லது மாம்சத்தின்படி அறிகிறீர்களா? பிரசங்கியார்கள் கூட சில பிரச்சனை தான் பாருங்க. பிரசங்கியார்கள் கூட இதை நாங்கள் விளங்கிக்கிறது இல்லை. நான் அந்த காலம் நினைச்சேன், பிரசங்கன்னா எந்திரிச்சு திட்டுன்னு ஜனங்களை என்னென்ன தப்பு பண்ணுறான்னு பார்த்து போட்டு சவுக்கால் அடித்த மாதிரி வந்த நிமிஷத்துலேருந்து போகிற நிமிஷம் வரைக்கும் நீ உருப்படியாக்கும் இதாக்கும், நீ பரலவும் போவியா, நீ வந்தால் அவர் வந்தால் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், இன்னொருத்தர் விடப்படுவார், நீ தான் விடப்படுற கும்பலை சேர்ந்தவன், நீ போவியாக்கும்,
இது செய்தியாக்கும். அப்படி போட்டு திட்டி அவனை போட்டு கசக்கி புழிஞ்சு அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவனை குறையெல்லாம் சொல்லி கண்ணை மூடு, உன் குறையெல்லாம் கத்தர் உனக்கு காமிக்கிட்டுமாக்கும். கண்ணை மூடினா உன்னுடைய இருள் உனக்கு தெரியும், உன்னுடைய அசிங்கம் உனக்கு புரியுமாக்கும், உனக்கு உள்ளே இருக்கு என்னன்னு தெரியுமாக்கும். இப்படி சொல்லி மனுஷனை உள்ளே வந்தப்போ அவன் நல்லா வந்தான். போகிறப்ப அவனுக்கு இல்லாத பாரத்தை தலைமையில் சுமத்தி அனுப்புகிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷனை மாம்சத்தின்படி தான் அறிகிறோம். கோயிலில் வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த காலத்தில் ஒரு பையன் பாவம் நீளமுடி வச்சு உட்கார்ந்தாருன்னா அந்த பிரசங்க யாரு? அந்த நீளமுடி தான் அன்றைக்கி பிரசங்கம். நான் நினைக்கிறது வேறு பிரசங்கம் தயார் பண்ணிட்டு வர்றது இல்லையோ, இப்படியே நோட்டம் பார்த்து யாரை நீ அடிக்கலான்னு பார்க்குறது. அவன் பாவம் யாரோ வந்திருக்கான், ஒரு ஆசையாக வந்து அவன் ஃபாரினர் பாருங்க வந்து உட்காந்துருக்கார் ஆசையா, அவரை போட்டு நிமித்தி விட்டாச்சு அன்னைக்கு. அதை விட முடியே வெட்டி விட்டுருக்கலாம். அவ்வளோ பிரசங்கத்தை, ஒரு நாள் பிரசங்கத்தை அந்த முடியில வேஸ்ட் பண்ணி நாங்கள்லாம் போய் உட்காந்து 1 மணி நேரம் அந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த டைம் வேஸ்ட்டு பாருங்க, நேரம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. எதுக்கு பஸ் எடுத்து கோயிலுக்கு போய் உட்காந்து அங்கே பாட்டு பாடி ஒரு பிரசங்கத்தை பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு ஆள் முடி வச்சுட்டு வந்ததுனால மீதி பேரெல்லாம் போட்டு கசக்கி புழிஞ்சு எடுத்தாங்க. இதுதான் மாம்சத்தின்படி அறிகிறது. ஆனால் நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே. நான் கூட அப்படி நினைச்சது உண்டு பாருங்க, ஏன்னா அந்த மாதிரி பின்னணியிலேருந்து வந்தவன். ஆனால் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஒன்று கற்றுக்கொண்டேன், மனுஷர்களை மாம்சத்தின்படி காணக்கூடாது. அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கலாம், அக்கிரமக்காரனாக இருக்கலாம், அவனுடைய கடந்த காலம் என்னென்னவோ இருக்கலாம், அவன் தவறுகள் எத்தனையோ செஞ்சிருக்கலாம். வந்து நம்முடைய ஆலயத்தில் உட்கார்ந்தான் என்று சொன்னால் இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டிருப்பான் என்று சொன்னால், அவனை இயேசுவை ஏற்றுக்கொள்ளன கூட சும்மா வந்து உட்கார்ந்துருந்தானாலே எனக்கு தெரியும் ஆவியானவர் அங்கே கொண்டு வந்திருக்கிறார். அவனை கர்த்தர் அவன் பிரியமாயிருக்கிறார், அவனுக்காக சிலுவையில இயேசு மரித்திருக்கிறார், அவனுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவனை மீட்டு எடுத்திருக்கிறார். அவனுக்கு பாவம் அது தெரியாது. ஆகவே ஒரு மனுஷனை நான் மாம்சத்தின்படி அறியேன். விசுவாசிகளை பார்க்கும்போது ஏன் நான் திட்டுறது இல்லைன்னு சொன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் திட்டுறத வேலையை எடுத்துக்கல. திட்டுறது கொஞ்ச நேரம் ஆகாது, அது தானே நேச்சுரலா வருது பாருங்க. திட்டாம பிரசங்கம் பண்ணுறது தான் ஆவிக்குரியவனா இருக்கணும். திட்டி பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, கடகடன்னு திட்டலாம். எவ்வளோ தப்பு பண்ணுறோம் நம்ம, என் தப்பு உங்கள் தப்பு எல்லாத்தையும் சேர்த்து திட்டிட்டு போயிட வேண்டியதான். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். எல்லாரும் சொல்லுவோம், இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். நியூ அவுட்லுக், ஒரு புது விதமான கண்ணோட்டம் எல்லாரை பற்றியும். இது ரொம்ப முக்கியம் பாருங்க வாழ்க்கையில். ஆவிக்குரிய ஜீவன் வந்த பிறகு புது விதமான கண்ணோட்டம். இயேசுவை பற்றி வெறும் மாம்சத்தின்படி சிந்திக்கூடாது. அவர் இப்படி தாடி வச்சிருந்தார், இவ்வளோ உயரமாக இருந்தார், இப்படி இருந்தார், அப்படி இருந்தார். அவர் வெள்ளைக்காரரா அல்லது கருப்பு இனத்தை சேர்ந்தவரா? ஒருத்தர் கேட்குறாரு, யாராக இருந்தால் என்ன உனக்கு என்னப்பா? இந்த பாவத்தை போக்குகிற பலி அவர். வெள்ளைக்காரராக இருந்தானா உனக்கு, ஆப்பிரிக்காவை சேர்ந்தவராக இருந்தானா உனக்கு என்ன வந்தது? அவர் என்னவா இருந்துட்டு போட்டுமே. இல்லை இல்லை, நான் நிரூபித்து காண்பிக்கிறேன் அவர் வெள்ளைக்காரன். நீ நிரூபித்து எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் நிரூபித்து காண்பிக்கிறேன், என்னுடைய பாவங்களை போக்குகிற பலி எனக்காக கல்வாரி சிலுவையில மரித்தவர் அவர். அவ்வளவுதான் எனக்கு. அவர் எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தா என்ன எனக்கு? அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அவரின் பாவங்களையும் நோய்களையும் சாபங்களையும் தரித்திரத்தையும் கல்வாரி சிலுவையில எனக்காக சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். அப்படிதான் நான் அவரை காண்கிறேன். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தவராக பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் எனக்காக வீற்றிருக்கிறார். அப்படித்தான் நான் அவரை காண்கிறேன். மாம்சத்தின்படி அறியேன். இருக்கீங்களா? விளங்கிடுச்சா? இதை விளக்கிறதுக்கு எவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருக்கு பாருங்க. ஆகையால் இனி ஒரு காலம் ஒருவனையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். கிறிஸ்துவ கூட மாம்சத்தின்படி அறிவோம், ஆனால் அதை நாங்கள் பெருசுப்படுத்துறது இல்லை, அதை பற்றி பேசுறது இல்லைங்கிறார். அப்படி தாடியை பற்றி பேசுறது இல்லை, அங்கியை பற்றி பேசுறது இல்லை. அவர் இப்படி அங்கி போட்டிருந்தபடியால் அடியேனும் இப்படி தான் அங்கி போடுவேன் அப்படி பேசுறது இல்லை. அவர் இப்படி தாடி வச்சிருந்தா அடியேனும் இயேசுவை போல ஒரு தாடியை இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நீ தாடி வச்சுங்க, வைக்காமல் போங்க, நீளமாக வச்சுங்க, குட்டையாக வச்சுங்க, இல்லை ஷேவ் பண்ணி வழுக்கையாயிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாம்சத்தின்படி அறியும். இயேசுவை வார்த்தையினாலே அறிந்திருக்கிறீர்களா? Do you know him in the word? வார்த்தையை வாசித்ததன் மூலமாக, அதன் வெளிப்பாட்டை தேவ ஆவியானவர்களுக்கு கொடுத்ததன் மூலமாக இயேசு யார், அவர் என்ன, எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிரோடு எழுந்தார், இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், எல்லா வாக்குத்தத்தங்களும் அவர் மூலமாக ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறதே. இதனுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கி விட்டதா? அது விளங்கலன்னா அவர் தாடியை பற்றியும் அங்கேயை பற்றியும், அவர் எந்த ஊர் எந்த இனம், இதை பற்றி விளங்கி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது பாருங்க.
பைபிள் காலேஜில் போதிக்கிறது கூட பாருங்கள், நிறைய இந்த மாதிரி காரியங்களுக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே போகிறது இல்லை, இதுக்குள்ளே போகிறோம். எதுக்குள்ளே? அவரை குறித்த வெளிப்பாடு. அவர் யார், எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அதுதான் நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. மாம்சத்தின்படி அவரை அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறிவோம். அப்போ பவுலுடைய நிருபங்களை வாசிக்கும் போது இயேசுவை குறித்த மாம்சத்தின்படி உள்ள விளக்கங்களை நீங்கள் அங்கே பார்க்க மாட்டீர்கள். ஹலோ, அவர் நட்டையா குட்டியார்னு எங்கேயா பேசுறாரு? அவர் நட்டையா இருந்தானே குட்டியா இருந்தானே? அவர் தடியா மெல்லிசான்னு பேசினாரா? கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவருடைய தாடியை பற்றி எதாவது பேசினாரா? எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஒரு தாடி இருக்க வேண்டும், ஏனால் நம்முடைய அருமை இயேசுவுக்கு தாடி சொல்றாங்க. அது கிடையவே கிடையாது. வேற ஏதாவது வெளிப்புற தோற்றத்தை பற்றி எதாவது பேசுறாரா? ஒன்றும் கிடையாது. எதை பற்றி பேசுறாரு? ஆவிக்குரிய சத்தியங்கள், அதை குறித்து தான் இங்கே பேசுகிறார். இருக்கீங்களா? அப்போ இயேசுவை அவருடைய வார்த்தையிலே, இந்த வார்த்தை கொடுக்கிற வெளிப்பாட்டின்படி அறிய வேண்டும். நம்மையும் வார்த்தையிலே வார்த்தை கொடுக்கிற வெளிப்பாட்டின்படி அறிய வேண்டும். இருக்கீங்களா?